வெல்கம் பேக் டு anithajaganskitchen. இப்போ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ஹாட் ஜாம் குக்கீஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி சாஃப்ட் அண்ட் பட்டர் 200 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதே பவுலில் 200 கிராம் ஒயிட் சுகர் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த பட்டர் அண்ட் சுகரை ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா நீங்கள் கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஆன் பண்ண உடனே அந்த சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் மேலே தூவும். ஸோ நீங்கள் அதை பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ரெண்டுமே நல்லா ஒரு லைட் அண்ட் ஃப்ளஃபி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா கம்பைன் பண்ணுங்கள். பண்ணும்போது அந்த பட்டர் எல்லாமே அந்த பீட்டர்லேயே போய் ஒட்டிக்கோங்க. ஸோ அது நம்ம ஸ்பேச்சுலா வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பேச்சுலாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா பட்டர் அண்ட் சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதே பவுலில் ஒரு எக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்துட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே பீட்டர் வச்சு நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போது இந்த எக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த பட்டர் அண்ட் சுகர் மிக்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வரணும். இப்போது இதே பவுலில் 320 கிராம் பிளெயின் ஃப்ளார் அப்படி இல்லைனாக்கா மைதா நல்லா நீங்கள் சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் பீட்டர் வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மாவு, இந்த பட்டர், அந்த எக்கு எல்லாமே நல்லா நம்ம டோ மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நம்முடைய குக்கி டோ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நீங்கள் எந்த சர்ஃபேஸில் அந்த டோ வச்சு நீங்கள் ரோல் பண்ண போகிறீங்களோ அது கீழே நல்லா கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க, இல்லைனாக்கா கீழே ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ கையால் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம நீட் பண்ணிகிட்டே வரணும். செஞ்சு வச்சுருக்க குக்கி டோலேருந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நம்ம மாவு மேலே நல்லா தூவிட்டு நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ரோல் பண்ணும்போது 1/2 சென்டிமீட்டர் திக்னஸ் வர மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் உடனே கூட நம்ம செஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னாக்க ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரோல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் உடனே பண்ணிட்டேன். கரெக்டாக இருந்தது என்னுடைய அந்த கன்சிஸ்டன்சி. ஏன்னா இந்த திக்னஸ்க்கு நான் ரோல் பண்ணியிருக்கேங்க. ஸோ உங்ககிட்ட பாட்டில் லிட் அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ஒரு லிட்டு வச்சு நீங்கள் சர்க்கிள் ஷேப்பை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம குக்கி கட்டர்ஸ் வச்சுருப்போம் எப்படியுமே வீட்டில். ஸோ அதை வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் இப்படி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற டோவை இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு நான் இந்த தடவை குக்கி கட்டர் வச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா நடுவில் ஹோல் இருக்கிறதுனால நம்ம அப்படியே நம்ம டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே நம்ம தனித்தனியாக சர்க்கிள்ஸ் நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த சர்க்கிள்ஸில் எப்படி ஹார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க எய்தர் நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படி இல்லைனாக்கா தம்பு வச்சு நீங்கள் அப்படியே 2 பக்கமும் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப அழகாக ஹார்ட் ஷேப் வந்துடும்.
எனக்கு ஒரு ஈஸி மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்பூன் இல்லைனாக்கா ஃபோர்க் அதோட பேக் சைடில் அப்படியே ஒரு நீங்கள் கொஞ்சோண்டு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நல்லா அந்த ஹார்ட் ஷேப் அழகாக வந்து பதியுங்க. நீங்கள் பண்ணும்போது என்னன்னாக்க அந்த ஃப்ளார் வந்து நல்லா கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளே ரொம்ப அப்படியே ஹோல் வர மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. சும்மா அப்படியே அந்த ஷேப் மட்டும் வரணும், அவ்வளோதான். இப்போ இந்த மினி குக்கீஸில் இந்த ஹார்ட் ஷேப் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்க ஒரு பைப்பிங் பேக்கில் நான் வந்து ஜாம் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் வந்து இங்கே ஸ்ட்ராபெரி ஜாம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஜாம் ஃபில் பண்ணிவிட்டு அந்த கீழே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஹார்ட் ஷேப் நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த குக்கீஸில் வந்து ஜாமை வந்து பைப் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஷேப்பில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஜாம் ஃபில் பண்ண குக்கீஸ் வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. இன்னொரு மெத்தடில் கூட பண்ணிக்கலாங்க. கடைகளில் ஜாம் பிஸ்கெட் கிடைக்கும் இல்லையா, இந்த ஜாமி டாஜஸ். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த சர்க்கிள் மேலே இந்த ஜாமெல்லாம் தடவிட்டு இன்னொரு சர்க்கிளில் நம்ம ஹார்ட் ஷேப் வந்து நம்ம அந்த ஷேப் வந்து கட் பண்ணிவிட்டு மேலே வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஜாம் பிஸ்கெட் மாதிரி வந்துடும். இப்போ பண்ணி வச்சுருக்க எல்லா ஜாம் குக்கீஸையும் ஒரு பேக்கிங் பேப்பர் லைன் பண்ண பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டு நீங்கள் வந்து அவனில் பேக் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 degrees 10 to 12 minutes நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த குக்கீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 minutes கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைனாக்கா அந்த பட்டர் பிஸ்கெட் இருக்குது இல்லையா, ஷார்ட் பிரெட் பிஸ்கெட், அந்த டேஸ்ட் வரணும் அப்படின்னாக்கா 10 minutes பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ இப்போ 10 minutes கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய ஜாம் குக்கீஸ் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. பேக் பண்ண குக்கீஸ் எல்லாமே ஒரு ஒயர் ரேக்கில் வச்சு நீங்கள் வந்து ஆற விட்டுடலாம். இந்த ஜாம் பிஸ்கெட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அந்த பட்டர் பிஸ்கெட், ஷார்ட் பிரெட் பிஸ்கெட், அதே டேஸ்ட் தாங்க இருக்கும். இது வந்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. அந்த ஷார்ட் பிரெட் பிஸ்கெட் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த ஜாமோட நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ஹார்ட் ஜாம் குக்கீஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you next video. Take care.